கான்குயஸ்ட், டிசீஸ் அண்ட் ட்ரேட் இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீ மாடர்ன் வேர்ல்டு பெரிய லெவலில் வந்து சுருங்கி போகுது, ஷ்ராங்க் கிரேட்லி. தட் மீன்ஸ் மிக அதிக லெவலில் வந்து ரெடியூஸ் ஆகுது. எப்போனா இந்த 16th சென்ச்சுரியில். ஏன் அப்படின்னா இந்த யூரோப்பியன் செயிலர்ஸ் சி ரூட் டு ஏஷியாவை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யூரோப்பியன்ஸ் இவங்க வெஸ்டர்ன் ஓஷனை கிராஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு போகிறாங்க. ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் கான்டினென்ட்டைய அமெரிக்காவையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் ஓஷன், யூரோப்புக்கு வெஸ்ட் சைடு ஓஷன்னா அது அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் ஓஷனை கிராஸ் பண்ணி அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார் சென்ச்சுரிஸ் பிஃபோர், அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் ஓஷன் இதை வந்துட்டு பஸ்லிங் ட்ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா பரபரப்பான வர்த்தகம் இந்த இந்தியன் ஓஷன் வழியில் நிறையவே நடந்துட்டு இருந்துச்சு. வித் குட்ஸ், பீப்புள், நாலேஜ் டிரான்சாக்ஷன்ஸ், கஸ்டம்ஸ், அதாவது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே வந்துட்டு இந்த இந்தியன் ஓஷன் மூலயமா வந்து டிரான்சிட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதுதான் கிறிஸ் கிராசிங் இட்ஸ் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். குறுக்கும் நெடுக்குமா ஒரு பிஸியான ஒரு இன்டர்செக்டிங் நெட்வொர்க்காக வந்து இந்த இந்தியன் ஓஷன் இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய இந்தியன் சப்கான்டினென்ட் வந்து ஒரு சென்ட்ரல் ஒரு லொக்கேஷனில் வந்து இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு க்ரூஷியல் பாயிண்ட், மிக மிக எக்ஸ்ட்ரீமாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடத்துல இருக்கிறதுனால நம்மளால் வந்துட்டு வெஸ்ட் சைடு கண்ட்ரீஸோடையும் ஈஸ்ட் சைடு கண்ட்ரீஸோடையும் இந்த ஓஷன் வழியாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடிஞ்சது. ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக ஒரு பின்னி பெனஞ்சு தான் இருந்தது. இந்த மாதிரி வந்து சீ ரூட் கண்டுபிடிச்சதுனால யூரோப்பியன்ஸுக்கு இது மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. அவங்களுடைய ட்ரேடை எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சது. அவங்களுடைய ட்ரேடை ரீடைரக்ட், அதாவது ஒரு மாற்று வழிகள் வந்து கண்டுபிடிச்சதுனால அந்த யூரோப்பில் வந்து இந்த ஃப்ளோ வந்து நிறைய யூரோப்பில் இருந்து ஏஷியாவுக்கும், அதே மாதிரி யூரோப்பில் இருந்து அமெரிக்காவுக்கும் இவங்களுடைய இந்த மூமெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. பிஃபோர் இட்ஸ் டிஸ்கவரி, அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, பல வேர்ல்டு கண்ட்ரீஸோட எந்த விதமான ரெகுலர் கான்டாக்டும் இல்லாமல், ஒரு தொடர்பிலே இல்லாமல் ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாஸ்ட் லேண்டாக தான் இருந்துச்சு. ஃப்ரம் த 16th சென்ச்சுரியில் இந்த லேண்டு கண்டுபிடிச்ச பின்னாடி இதனுடைய வாஸ்ட் லேண்டில் அண்ட் அபண்டன்ட் கிராப்ஸ், அதாவது பலதரப்பட்ட கிராப்ஸ் நம்ம வந்துட்டு ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். லைக் பொட்டேட்டோ, சோயா, கிரவுண்ட்நட்ஸ், மெய்ஸ், டொமேட்டோஸ், சில்லி, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், இந்த மாதிரியான அபண்டன்ட் கிராப்ஸும் மினரல்ஸும் என்ன ஆகுதுன்னா இது இந்த வர்த்தகத்தை, இந்த ட்ரேடை வந்துட்டு மாற்றி அமைக்குது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அண்ட் ஆல்சோ லைஃப்ஸ் எவ்ரிவேர், ரெண்டுமே வந்துட்டு இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் மாற்றங்களை வந்து இது வந்து கொடுக்குது. ப்ரெஷியஸ் மெட்டல், அதுவும் பர்டிகுலராக மிக முக்கியமான விலை மதிப்பற்ற ஒரு மெட்டல் எதுனா இந்த சில்வர். இதை மைன்ஸ் மூலயமா, அதாவது சுரங்கங்கள் மூலயமா எங்கன்னா பெரு அண்டு மெக்சிகோ. பெரு அப்படின்றது ஒரு கண்ட்ரி, சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. மெக்சிகோ வந்து சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அந்த ரெண்டு இடத்துலையும் இந்த சுரங்கங்கள் மூலயமா அதிகமாக வந்து சில்வர் வந்து எடுக்கிறாங்க. இந்த சில்வர் யூரோப்புடைய வெல்த்தை, அதாவது வந்து சொத்தை இன்னும் மேம்படுத்துது, இன்னும் அதிகரிக்குது. இந்த வெல்த்தை இந்த யூரோப்பியன்ஸ் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? நிதி உதவி செய்கிறாங்க. எதுக்குன்னா ஏஷியாவோட ட்ரேடு வச்சுக்கிறதுக்காக அவங்க அதை வந்துட்டு நிதி உதவி ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. லெஜெண்ட்ஸ் ஸ்ப்ரெட் இன் 17th century யூரோப் அபவுட் சவுத் அமெரிக்காஸ் ஃபேபிள்டு வெல். யூரோப்பில் பலதரப்பட்ட இந்த கட்டுக்கதைகள், அதாவது ஃபோக் டேல்ஸ் வந்து பரவுது. புராண கதைகளில் வந்து ஒரு கற்பனையான ஒரு ஹீரோ, அவர் போயிட்டு சவுத் அமெரிக்காவில் போயிட்டு நிறைய லைக் கோல்டு சிட்டி இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு நிறைய வந்து ட்ரெஷரிலாம் எடுத்துகிட்டு வராரு, வெல்த்தெல்லாம் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட கட்டுக்கதைகள் எல்லாம் யூரோப்பில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, பரவுது. இதை கேட்ட யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பெடிஷன்ஸ், அதாவது
அந்த மாதிரி இருக்கும், நிறைய வந்து கோல்டெல்லாம் இருக்கும், நம்ம போய் அதை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் மேற்கொள்கிறாங்க. எல் டொராடோ, த ஃபேபிள்டு சிட்டி ஆஃப் கோல்டு. இது ஒரு கற்பனையான நகரம், இப்படி ஒரு சிட்டியே கிடையாது. இது வந்து புராண கதைகளில் ஒரு நரேட்டிவான ஒரு கற்பனையில் வந்த ஒரு கதை. இந்த கதையின் அடிப்படையில் இப்படி ஒரு நகரம் இருக்குது, அங்கே நிறைய கோல்டு தங்கங்கள்லாம் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த எக்ஸ்படிஷன்ஸ் அதாவது பயணம் மேற்கொள்கிறாங்க. இந்த கதைகளும் யூரோப்பில் பரவுனதுனால இவங்களும் சவுத் அமெரிக்காவுக்கு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பானிஷ் இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவை கான்கியஸ் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் காலனைசேஷனும் பண்ணுறாங்க, அதாவது தன்னுடைய கண்ட்ரோலுக்கு அவங்க கொண்டு வராங்க. எப்போ நடந்ததுன்னா மிட் 16th செஞ்சுரியில் நடந்தது. இது வந்து ஒரு தீர்க்கமாக, அதாவது டெஃபினட்டாக இப்படி தான் அவங்க வந்துட்டு அமெரிக்காவை கான்கியஸ் பண்ணி அவங்க தன்னுடைய கண்ட்ரோலுக்கு இந்த போர்ச்சுகீஸும் இந்த ஸ்பானிஷும் எடுக்கிறாங்க. யூரோப்பியன் கான்கியஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு சுப்பீரியர் ஃபயர் பவர் மூலமா நடந்தது கிடையாது. வாஸ் நாட், அப்படி நடக்கலை. அதாவது ஒரு வெப்பன்ஸை யூஸ் பண்ணியோ அவங்க அமெரிக்காவை அவங்க வெற்றி அடையவே இல்லை, கான்கியஸ் பண்ணலை. இன்ஃபேக்ட் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் ஆஃப் த ஸ்பானிஷ் கான்கியரஸ் was not a conventional military weapon at all. Conventional military weapons அப்படின்னா வழக்கமான ஆயுதங்கள் லைக் கன்ஸ், நைஃப் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்பானிஷ் அமெரிக்காவை கான்கியர் பண்ணவே இல்லை. அப்படின்னா இந்த கன்வென்ஷனல் மிலிட்ரி வெப்பனை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ அவங்க எந்த மாதிரி வெப்பனை யூஸ் பண்ணி அமெரிக்காவை கான்கியஸ் பண்ணாங்கன்னா இட் வாஸ் த ஜெர்ம்ஸ், அதாவது கிருமிகளை பரப்பி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை கூட்டம் கூட்டமாக அழிச்சு அதுக்கப்புறம் இவங்க அங்கே போய் அந்த லேண்டை அவங்க கைப்பற்றுறாங்க. அதுவும் முக்கியமாக எந்த மாதிரி கிருமிகளை அவங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா ஸ்மால் பாக்ஸ். இது அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் மேலே செலுத்தினா என்ன ஆகும், இமீடியட்டாக அது எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் அமெரிக்கா வந்து ரொம்ப லாங்காக பல மில்லியன் இயர்ஸாக வந்து ஐசோலேஷன், அதாவது ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டோட எந்த விதமான கனெக்டிவிட்டியுமே இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் இருந்தது இல்லையா, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாஸ்ட் லேண்டாக தான் இருந்தது. இந்த அமெரிக்காஸ் ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் அவங்க யார், அமெரிக்கன் இண்டியன்ஸ், அவங்களுக்கு நோ இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியே அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் இருந்து அவங்க தனிமைப்படுத்தி தானே இருந்தாங்க, ஐசோலேட்டு தானே இருந்தாங்க, யாருக்கும் தெரியாது இல்லையா. அதனால இந்த யூரோப்பில் இருந்து வந்து கிருமி வந்துட்டு தாக்கும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லவே இல்லை. அதனால என்னாகும், நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸ்ப்ரெட் ஆனதுனால நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸ்மால் பாக்ஸ் வந்து பர்டிகுலராக ஒரு டெட்லி கில்லர்னே சொல்லலாம். இட்ஸ் ப்ரூவ்டு. இது வந்து ஒரு கொடிய ஒரு கொலையாளி இதான் கொலை செய்யக்கூடிய ஒரு நோய் தான் இது, இந்த ஸ்மால் பாக்ஸ். ஒன்ஸ் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா அது என்னாகும், அந்த கான்டினென்ட் ஃபுல்லாகவுமே ஸ்ப்ரெட் ஆகும். கான்டினென்ட் எது, அமெரிக்கா. அமெரிக்கா ஃபுல்லாகவுமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. யூரோப்பியன்ஸ் அங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவில் ஃபுல்லாகவே இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு கில்ட் அண்ட் டெசிமினேட்டட் ஹோல் கம்யூனிட்டிஸ். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முழு சமூகத்தையும் எல்லா மக்களையும் அவங்க எங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்களோ அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிச்சு, அங்கே இருக்கிறவங்கள அத்தனை பேரையும் அது கொண்டுடுச்சு. இட்ஸ் பேவிங் த வே ஃபார் கான்கியஸ். இது மூலயமா தான் போர்ச்சுகீஸும் இந்த ஸ்பானிஷும் அமெரிக்காவை வந்துட்டு கான்கியஸ் பண்ணுறாங்க, காலனைஸும் பண்ணுறாங்க. கன்ஸ் குட் பி பாட் ஆர் கேப்சர்ட் அண்ட் டர்ன்ட் அகெயின்ஸ்ட் த இன்வர்டர்ஸ். இந்த கன்ஸை வந்துட்டு சில பேரால் வாங்க முடிஞ்சது, அதை வந்து கைப்பற்றுனாங்க, கேப்சர் பண்ணாங்க. அதை கடைசியில் இந்த இன்வர்டர்ஸ்னா இந்த ஆக்கிரமிப்பாளர்கள். யார் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள், யூரோப்பியன்ஸ். அவங்களுக்கு எதிராகவே வந்துட்டு இந்த கன்ஸ், இந்த மாதிரி வெப்பன்ஸ், கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு எதிராகவே திரும்புது. ஆனால்
இந்த டிசீசஸ், அதுவும் முக்கியமாக இந்த ஸ்மால் பாக்ஸ், இது வந்துட்டு அமெரிக்காவில் ஸ்ப்ரெட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கன் இண்டியன்ஸ் அந்த கம்யூனிட்டிஸை கூட்டமாக அழிச்சிட்டு அந்த இடத்த வந்து இவங்க கைப்பற்றுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த கான்குயரர்ஸ்க்கு, அது யார் இந்த கான்குயரர்ஸ்? இந்த முக்கியமாக போர்ச்சுகீஸும் இந்த ஸ்பானிஷும் அவங்க மோஸ்ட்லி இம்யூனாக இருந்தாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவங்களா இருந்ததுனால இவங்களுக்கு எதுவும் ஆகலை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸுக்கு மட்டும்தான் அந்த கிருமிகள், இந்த ஸ்மால் பாக்ஸ் நோய் பரவி அவங்க இறந்துட்டாங்க. அன்டில் த 19th century வரைக்குமே பாவர்ட்டி அண்டு ஹங்கர், இந்த பசி, இந்த ஏழ்மைத்தன்மை, இது ரெண்டுமே வந்து ஒரு காமனான விஷயமா யூரோப்பில் இருந்தது. சிட்டிஸ் வேர் க்ரௌடட் அண்ட் டெட்லி டிசீசஸ் வேர் வைட் ஸ்ப்ரெட். யூரோப்பில் இருக்கக்கூடிய பல சிட்டிஸில் வந்துட்டு என்னாச்சுன்னா க்ரௌடட், அதாவது கூட்டமாக மக்கள் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த டெட்லி டிசீசஸ், கொடிய நோய்கள், இதுவும் வந்து அதிக லெவலில் வந்து பரவிச்சு. ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் வேர் காமன், அதாவது இந்த மத சண்டைகள் இருக்கும் இல்லையா, ஸோ இது வந்துட்டு என்னாச்சுன்னா காமனாகவே இருந்தது. டெசன்டர்ஸ், உங்களுக்கு இங்கேயே நியூ வேர்ட் மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. டெசன்டர் அப்படின்றது வந்து யார் வந்து ரெஃப்யூஸ், அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க டு அக்செப்ட் எஸ்டாப்ளிஷ்டு பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், அதாவது மத நம்பிக்கைகள், மத பழக்க வழக்கங்கள், அது எல்லாத்தையுமே யார் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களே தான் வந்து டிசென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிலீஜியஸ் டெசன்டர்ஸும் என்ன ஆகுறாங்கன்னா பெர்சிக்யூட்டர், இவங்களை வந்துட்டு ஹராஸ் பண்ணுறது, இல்லை டார்ச்சர் பண்ணுறது, இம்ப்ரிசன்மெண்ட், ஜெயிலில் போடுறது, இந்த மாதிரி அவங்கள வந்து துன்புறுத்தியிருக்காங்க. அதனால் thousands therefore fled Europe for America. என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து யூரோப்பில் இருந்து அமெரிக்காவுக்கு இவங்க போயிடுறாங்க. ஏன்னா இங்கே இருந்தால் அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற வேலையெல்லாம் செய்கிறாங்க, அதிகமாக துன்புறுத்துனாங்க. அதனால் thousands of people என்ன பண்ணுறாங்கன்னா யூரோப்பில் இருந்து அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. ஹியர் பை த 18th century plantations worked by slaves captured in Africa. ஸோ ஆஃப்ரிக்காவில் இருந்து கேப்சர் பண்ணி கொண்டு வரப்பட்ட இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்லேவ்ஸை வச்சுட்டு இந்த அமெரிக்காவில் இந்த பிளான்டேஷன் கிராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. க்ரோயிங் காட்டன் அண்ட் சுகர் ஃபார் யூரோப்பியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்காக அமெரிக்காவில் ஆஃப்ரிக்காவுடைய ஸ்லேவ்ஸை வச்சுட்டு இந்த பிளான்டேஷன் வேலைகளை செய்ய வச்சு அது மூலமா இந்த காட்டனையும் சுகரையும் கல்டிவேட் பண்ணி யூரோப்புக்கு அனுப்புகிறாங்க. அன்டில் 18th century சைனா மற்றும் இந்தியா வேர்ல்டில் ரிச்சஸ்ட் கண்ட்ரீஸாக வந்து இருந்திருக்காங்க. தே வேர் ஆல்சோ ப்ரீஎமினன்ட் இன் ஏஷியன் ட்ரேட். ப்ரீஎமினன்ட் அப்படின்னா முதன்மையான இடத்துல, அதுவும் ஏஷியன் ட்ரேடில் சைனாவும் இந்தியாவும் இருந்திருக்காங்க. இருந்தாலும் ஃப்ரம் த 15th century இருந்து சைனா இஸ் செட் டு ஹாவ் ரெஸ்ட்ரிக்டட் ஓவர்சீஸ் கான்டாக்ட்ஸ். சைனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பின்வாங்குறாங்க. இந்த ஓவர்சீஸ் கான்டாக்ட்ஸ் வந்து அவ்வளவா அவங்க வந்து பண்ணல. தே வேர் ரீட்ரீட்டட் இன்டு ஐசோலேஷன், விட்ரா ஆகுறாங்க. அதுவும் முக்கியமாக இந்த ஓவர்சீஸ் ட்ரேடு கான்டாக்டில் இருந்து. இந்த சைனாவுடைய ரெடியூஸ்டு ரோல் இருக்கு இல்லையா, ஓவர்சீஸ் ட்ரேடில் இந்த சைனாவுடைய பங்கு ரொம்பவே கம்மியாக இருக்கு இல்லையா, அப்போது இந்த அமெரிக்காவுடைய ட்ரேட் என்ன ஆகுதுன்னா அதிகமாக முக்கியத்துவம் பெறுது. அது வந்து இப்போ வளர்ச்சி அடையுது, ரைசிங் ஆகுது. கிராஜுவலி மூவ் த சென்டர் ஆஃப் த வேர்ல்டு ட்ரேட் வெஸ்ட்வர்ட். இந்த வெஸ்ட் சைடில், ஓகே, மேற்கத்திய வர்த்தகம் சொல்லுவாங்க இல்லையா, வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய வேர்ல்டு ட்ரேடில் மிக முக்கியமான ஒரு சென்டர் பொசிஷனில் ஒரு முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இந்த அமெரிக்கா அமையுது. யூரோப் நவ் எமர்ஜ்ட் as the center of the world trade. இப்போ யூரோப் என்ன ஆகுதுன்னா மிக மிக ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இந்த வேர்ல்டு ட்ரேடில் இந்த யூரோப் வந்து இருக்கு. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில்
த 19th century 1815 to 1914 இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். Until then, thank you.